Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்னதாக ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ ரொம்ப சின்ன, ஒரு 3 to 4 minutes இல்லை 5 minutesக்குள்ளே வந்து முடிச்சுக்கிற மாதிரி ரெண்டு ஸ்டாக்ஸ் நாளைக்காக வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அது சேல் சைடுக்கான ஒரு ஸ்டாக்ஸ். இதுக்கு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கான ஸ்டாக்ஸ் வந்து முன்கூட்டியே போடலாம் அப்படின்னு. ஸோ லைக்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா கண்டினியூஷன் பண்ணலாம். லைக்ஸ் கம்மியாக வந்துச்சுன்னா நம்ம மார்னிங் அப்டேட்டில் ரெகுலராக பார்த்துட்டு வரலாம். நீங்கள் மார்னிங் அப்டேட்ஸ்க்கு மேக்ஸிமம் லைக்ஸ் வரதுனால வந்து அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் அதே மாதிரி மேக்ஸிமம் லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, 2 ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோபோலிஸ். ஸோ மெட்ரோபோலிஸ் பார்த்தீங்கன்னா 1238 பிலோ வந்து சேலிங்கான பிளான் பண்ணுங்கள். அதாவது 1238, அதாவது இந்த லோ கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் சேலிங்கான ஒரு பிளான் பண்ணலாம். நீங்கள் 1232 வரலும் நீங்கள் ஈஸியாக டார்கெட் வந்து மேனேஜ் பண்ணலாம். இங்கேருந்து வந்து ஃபஸ்ட் லெவலு 1232 வரலும் நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட் மேனேஜ் பண்ணலாம். உங்களுடைய எஸ்எல் வந்து 1244 வரலும் நீங்கள் எஸ்எல் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, இது வந்து 1:1க்குனா மேலே தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து 1:1க்கு தான் மேலே தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ரைஸ் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் நிறைய இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 1:1.5. ஏன்னா உங்களால் வந்து ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பயப்படுறீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் 1:1க்கு மேலே ப்ரோக்கர்ஸ் டேக்லாம் சேர்த்து நமக்கு அந்த கவர் பண்ணுற அளவுக்கு மேனேஜ் பண்ணுங்கள். இது ப்ராக்டிஸ். ஒரு 10 குவான்டிட்டி 20 குவான்டிட்டி போட்டு ப்ராக்டிஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, ரெண்டாவது ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஃபாசிஸில் என்ன பார்க்கணும் அப்படின்னா 2034க்கு கீழே வந்து சேலிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். அதாவது இப்போ மார்க்கெட் எங்கே க்ளோசிங் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு கீழே நீங்கள் சேலிங்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். 2034க்கு பிலோ, போய் வந்துச்சுருங்க. ஓகே, 2034க்கு கீழே ஒரு சேலிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் எம்ஃபாசிஸில். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து சின்னதாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் போட முடியாது. 2055 வந்து ஸ்டாப் லாஸ் போட முடியாது. இப்போ ப்ரெசென்ட் ஸ்டாப் லாஸ் எங்கே ஸ்விங் ஹை கொடுத்துருக்காங்களோ இங்கேயே போடுங்க. ரீஎன்ட்ரி வேணும் தான் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். அதாவது இது மேலே போயிட்டு அகைன் கீழே வந்துச்சுன்னா ரீஎன்ட்ரி வேணும் தான் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசாக கொடுக்காதீங்க, சின்ன ஸ்டாப் லாஸை போதுங்க. சப்போஸ் இந்த கீழே என்ட்ரி எடுத்திங்கன்னா 2020 வரல நீங்கள் டார்கெட் ஈஸியாக பார்க்கலாம். ஒன்று ஃபஸ்ட் லெவல்லே உங்களோட டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சுன்னா ஓகே, அக்செப்ட் பண்ணுங்கள். இல்லை மேலே போய்ட்டு எஸ்எல் 8 பண்ணிட்டு திரும்ப 2வது டைம் வந்துச்சுனாலும் 2020 வந்து ஃபஸ்ட் லெவல் டார்கெட் நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களோட லைக்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். இந்த 4 minutes 5 minutes வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.